வணக்கம். நான் தான் எஸ்பி டெக்ஸ்டைலர் பூமிநாதன் பேசுறேன். ஒரு சகோதரி 42 இன்ச்சு அளவு பிரின்சஸ் கட்டிங் பேக் பட்டன் போட்டு 3 டாட் எப்படி கட் பண்றதுன்னு விவரம் கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க அளவு மட்டும்தான் சைஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நான் அந்த ஷோல்டரு இந்த கையெல்லாம் கணக்கு பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது பிரின்ஸ் கட்டிங் எப்படி வெட்டுற முறை, பேக் பட்டன் முன்தட்டு 3 டாட் கட்டிருந்தாங்க. அது விவரமா போட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, விவரம் சொல்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு சகோதரி பிரின்ஸ் கட்டிங் 42 பேக் பட்டன் அது எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ஆனா அவங்க அந்த பாடி மட்டும்தான் குறிச்சிருந்தாங்க. அதனால அந்த பாடி வச்சு நான் கணக்கு வீடியோ போட முடியாது. அதனால நானும் ஒரு மதிப்பா உயரம் 15 வச்சிருக்கேன், ஷோல்டர் 13, கை நீளம் 8 இன்ச்சு, சுற்றளவு 12 இன்ச்சு. அவங்க கொடுத்தது இந்த பாடி அளவு தான், இந்த 42. இது ஒரு மதிப்பா 34 இடுப்பு. முன் நெக்கு 7 வச்சிருக்கேன், பேக் நெக்கு 9 வச்சிருக்கேன். ஆனா அவங்க இந்த 42 அளவு தான் கேட்டது. நான் இந்த மதிப்பை வச்சு இந்த பிரின்ஸ் கட்டி பேக் பட்டன் அவ கேட்ட அளவு நான் போடுறேன். பாருங்க, துணி வெட்டம் போகும்போது இந்த அமைப்பு பார்த்துக்கோங்க, முன்ன பின்ன வரும். அதுக்காக இதை கரெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்படி கோடு போட்டு இப்படி வெட்டிடுங்க. வெட்டியாச்சா? இது பேக். அப்ப இந்த கரைக்கோடு இந்த பக்கம் வரும். அதனால பேக் தட்டுக்கு இப்படி இந்த கரைக்கோடு எடுத்துருங்க. சைடு இப்படி கரைக்கோடு இப்படி நேரம் வெட்டிடுங்க. தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இப்படி இந்த அமைப்பு, இந்த அமைப்பில் பார்த்துக்கோங்க. இப்போ உயரம் கீழே பட்டி ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு உங்க தோதுக்கு துணிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஒரு 1.5 இன்ச்சு வச்சிருக்கேன். இதை இந்த கோடு போட்டுக்கோங்க. உயரம் அவர் 15, நானா மதிப்பு வச்சிருக்கேன். அவங்க 42 தான் பாடி சொன்னா, நான் உயரம் 15 வச்சிருக்கேன். தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 15, தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. பாருங்க, அதே மாதிரி கணக்கு பார்த்துக்கோங்க. இது நேரம் ஒரு கோடு இது தைக்கிறதுக்கு இல்ல. பாடி 42, ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கங்க. அப்ப 46. இதே அளவு, இந்த 46, இந்த அளவு 1 இன்ச்சு கூட்டியிருக்கேன். நம்ம அவங்க கழுத்து அளவு எதுவும் சொல்லலை. நானா கழுத்து அளவு ஒரு 9 இன்ச்சு வச்சிருக்கேன். 9 இன்ச்சு வச்சிருக்கேன். இந்த 9 இன்ச்சு போட்டுக்கோங்க. தைக்கிறதுக்கு இந்த இவ்வளவு தூரம் வரும், சரியா வரும். இங்க மேல தைக்கிறதுக்கு சரியா வரும். அப்புறம் அகலம் ஒரு 2.75. அகலமா கேட்டா 3 இன்ச்சு வைங்க. சராசரி ஒரு 2.75 அப்படி புள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டு 2.75 பானா கழுத்துக்கு வெட்டுறேன். இது பானை அமைப்புல வரும். அவர் ரவுண்டு கழுத்தா ரவுண்டு அமைப்பை நீங்க எடுத்துக்கோங்க. ரெண்டே முக்கால் இது இந்த 2.75 வச்சிருக்கேன். இந்த கழுத்து அமைப்பு படம் போட்டாச்சு. இங்க இருந்து பாடி 42 இருந்து 4 46. அப்ப 4 பங்கு பிரிச்சா 11.5 வருது. இங்க இந்த 11.5 இப்படி கொண்டு போயிருங்க. இந்த அமைப்புல 11.5 இப்படி கொண்டு போயிருங்க. அப்படி புள்ளி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு ஷோல்டர் 13 இன்ச்சு வருது. 13 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இதை கரைக்கோடு எடுத்துடணும். பாருங்க, இந்த கரைக்கோடு எடுத்து இது தைக்கிறதுக்கு போயிடும். அது கழிச்சுதான் இந்த வெட்டுறேன். இப்போ ஷோல்டர் 13 இன்ச்சு வச்சிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 17 இன்ச்சு இப்படி போட்டுக்கோங்க கோடு. போட்டீங்களா? இந்த 13 இன்ச்சு வச்சிருக்கோம்ல, இந்த 13 அப்படியே இங்க வச்சிருங்க. வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் அப்படியே இப்படி வளைவு இப்படி கொடுத்தாலும் சரி. இப்படி ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்கு, அந்த ஸ்கேலை பயன்படுத்திக்கோங்க. இங்க இருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல்
பாருங்க, இப்படி ஸ்கேல் இருக்கு, கடையில இருந்து வாங்கிக்கோங்க. இல்லையா இப்படி பாத்துக்கோங்க, இப்படி ஒரு வளைவா இப்படி வளைவு வருது. இந்த வளைய அமைப்பு வரும். இதுக்கே பாத்துக்கோங்க, இந்த இடத்துக்கு பாதி 3 இன்ச்சு வருது. அதுல ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுதான் இதுல இருந்துதான் இந்த வளைவு நீங்க எடுக்கணும். இங்கிட்டு போகக்கூடாது. இதுல இருந்து இந்த வளைவு எடுக்கணும். இது அமைப்பு. இதுக்கு அக்குள் வந்து அளவு வந்து அவங்களுக்கு எவ்வளவு, இந்த 42 பாடிக்கு வந்து அக்குள் வந்து 17 இன்ச்சு வருது அக்குள். அதை பாத்துக்கோங்க, இந்த அளவுதான். இப்ப வந்து அவங்க அக்குள் அளவுலாம் எதுவும் கொடுக்கல. இந்த அமைப்புக்கு நான் வெட்டுற பாத்துக்கோங்க. இப்ப எவ்வளவு வந்திருக்கு, இங்க இந்த 11 இருந்து இங்க வச்சுட்டேன். நேர அளங்க, நேர அளந்தா 11 இன்ச்சு வருது. அப்படி இந்த 11 இன்ச்சு இப்படி கொண்டு போயிருங்க. இங்க ஒரு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறதுக்கு வச்சாச்சா. இப்ப இது அப்படியே நேரா ஒரு கோடு போட்டுருங்க. ஆமா, பிரின்ஸ் கட்டிங்கு பேக் கட்டு நான் படம் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. இப்ப வெட்டுறேன் பாருங்க. இப்ப நான் வெட்டிட்டேன், பேக் தட்டு வெட்டிட்டேன். இப்ப இந்த லைனிங், இப்படி லைனிங்க எடுக்க முடியும். 35 லைனிங் வரும். இந்த லைனிங்க பாத்துக்கோங்க, இது கரக்கோடு இருந்துச்சு. இந்த லைனிங்க இப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்படி இந்த லைனிங் போட்டு திருப்பி போட்டீங்கன்னாக்கி இந்த முன் தட்டு, இந்த அமைப்பு சாண்ட் வராது. இது அப்படியே இப்படி போடுங்க, இந்த அமைப்புக்கு வரும். இப்படி போட்டீங்கன்னாக்கு இந்த இடம் தைக்க பெருமா ஒரு 1/2 இன்ச்சு இப்படி தள்ளிக்கங்க. ஏன்னா இந்த இடம் தச்சுருவோம் பேக் தட்டுக்கு. இந்த அமைப்பை பாத்துக்கோங்க, இந்த இடத்த மேல ஏத்திக்க. ஏன்னா துணி அப்பதான் கொஞ்சம் சிக்கனமா எடுக்கலாம். பாத்துக்கோங்க, இதுதான் இது பேக் தட்டு. நான் ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறேன். அப்ப வந்து இந்த அளவு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்க வெட்டணும். சில பேரு இந்த அளவுக்கு வெட்டுவாங்க. என்னுடைய கணிப்புல வந்து இப்ப 42 இன்ச்சு 4 பங்கா பிரிச்சா 11.5 வரும். அதுல இருந்து ஒரு 3 இன்ச்சு கணக்கு பண்ணணும். அதுக்காக பிரின்ஸ் கட்டிங்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த அளவுக்கு கூட்டிக்கங்க. இப்ப எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு கூடுனாலும் எவ்வளவு வேணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா கிராஸ் பண்ணிடலாம். பாத்துக்கங்க, வெட்டியாச்சா. இந்த போட்டு இந்த அளவுக்கே நீங்க வெட்டிடுங்க. இதே அளவுதான், அது மேல போட்டு உங்களுக்கு ஈஸியா அப்படியே வெட்டிருங்க. அப்படியே வெட்டிட்டு போகும்போது இந்த இடத்த பாத்துக்க, முக்கியம் தான் கவனம். இதுல இருந்து 1 இன்ச்சு தள்ளி வெட்டணும். அதை பாத்துக்க கவனம். ஏன் அது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். இது பாருங்க, இதுல இருந்து 1 இன்ச்சு இந்த கேப்பை வச்சுக்கோங்க நேர. பிரின்ஸ் கட்டிங்க்கு எந்த தட்டு வெட்டினாலும் இந்த முன் பக்கம் வந்து இந்த அளவு கூட வரணும். அப்பத்தே நம்ம வந்து ஒரு படம் இப்படி வெட்டி சாய்ந்து சேர்க்கும் போது அந்த இடம் இங்க தள்ளி வரும்போது உங்களுக்கு வசதியா இருக்கும். இல்லைன்னா துணி டைட்டாக வரும். ஆமா, இது அக்காத்து போட்டுக்க, இந்த இடத்துல அக்காத்து போட்டுக்கோங்க. இதுதான் அந்த கழுத்துடைய இது. ஆமா, இப்ப வந்து நான் வந்து பேக் தட்டை எடுத்துட்டேன். இப்ப முன் தட்டு வருது, பிரின்ஸ் கட்டிக்கு முன் தட்டு வருது. இதே முன் தட்டு, இந்த அமைப்பு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல இதான் இந்த பட்டி மடிக்கிறது. அதே மாதிரி இது முக்கிய. இதை பாத்துக்க, இந்த அளவை பாத்துக்கோங்க. இதை எடுத்தாச்சு. இப்ப நம்ம கழுத்து 2.25 வச்சிருக்கோம். இந்த கழுத்து 2.25 7 இன்ச்சு இறக்கம் வச்சிருக்கேன். அப்ப நான் கிராஸ்ல 7 இன்ச்சு, எப்படி கிராஸ்ல எடுத்தா 7 இன்ச்சு, நேரம் எடுத்தா எப்படிங்களோ அதே மாதிரி போட்டு விட்டுங்க. நம்ம இந்த கிராஸ்ல 7 இன்ச்சு வச்சிருக்கேன். 7 இன்ச்சு வச்சாச்சு. இது நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த 2.25 வச்சிருக்கல, இங்க ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 3 இப்படி நேரம் அப்படி கோடு போட்டுங்க. இது வந்து
பானாலேயே ரவுண்டு பானை அழகா இப்படி 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 வச்சுக்கோங்க. ரவுண்டு பானை போறேன். நீங்க ரவுண்டா போட்டாலும் சரி, வீக்கெழுத்தா போட்டாலும் சரி, அவங்க கேட்கிற அமைப்பை நீங்க கேட்டுக்கோங்க. இப்ப வந்து இதுக்கு நேர இங்க 6 இன்ச்சு வச்சோமா, இதுல ஒரு 7 இன்ச்சு, அதுக்கு நேர ஒரு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சா? இந்த கோடு போட்டிருக்கேன். இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா இப்படி வச்சுக்கோங்க. இந்த அமைப்புல இந்த அமைப்புல பாத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டா இப்படி வளைவா, இப்படி இப்படி வளைவா எடுத்துருங்க. இப்படி வளைவா வரும். இது வெட்ட வெட்ட உங்களுக்கு கைப்பழக்கம் வந்துடும். உங்களுக்கு பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, அமைக்க இந்த அளவு வெட்டிருங்க. இப்படி 1/4 இன்ச்சு, கால் இன்ச்சு போதும். இந்த அமைப்பு இப்படி போயிருங்க. கிராஸ்ல அப்படி போயிடணும். சுத்தி வெட்டிடக்கூடாது. பாத்துக்கோங்க. இது அமைப்பு லைட்டா வெட்டியாச்சு. இப்ப இதுல இருந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது கோடு, இதெல்லாம் மடிக்கிறது. இதை மடிக்கிறதுல இந்த இடத்துல தைக்கிறதுக்கு வரும். இதை அடிச்சு புரட்டணும். இந்த துணியெல்லாம் பாடி 42க்கு ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு இப்படி இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. இத சென்டரா பாடி 42 4 பங்கு பிரிச்சா 10.5. இங்க 1/2 இன்ச்சு போயிடும். இங்க இந்த 10.5 வருது. அதில் ஒரு அரை 1 இன்ச்சை கூட்டிக்கோங்க. இந்த மார்பா அந்த பாயிண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த இடம். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த இடம் இருக்குல்ல, இந்த சென்டர் பார்த்து இப்படி இப்படி ஸ்கேல் வச்சு இப்படி அழகா அப்படி இந்த அளவு கோடு போடுங்க. கோடு போட்டு இதுல வந்து இடுப்புக்கு பாடிக்கு வித்தியாசம் ஒரு 42 இன்ச்சு பாடி, 34 இன்ச்சு இடுப்பு. அதுல கழிச்சது போக மீது வர டாட்டு பிடிக்கணும். இப்ப 42 இன்ச்சு இடுப்பு எவ்வளவுன்னு தெரியல, நான் மதிப்பா 34 போட்டிருக்கேன். அப்ப நான் வந்து 2 இன்ச்சு பிடிக்கணும். எதுக்கு? இந்த டாட்டு வருங்க. 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி 1.5 இன்ச்சு. அப்ப இந்த அமைப்புல இந்த ஸ்கேல் இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. இந்த அமைப்பு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த அமைப்பு வரும். இல்லைன்னா இதே மாதிரி ஸ்கேல படம் போட்டுக்கோங்க. இதுதான் அமைப்பு. இந்த இடம் வந்து இந்த டாட்டு பிடிக்கிறது. நம்ம சாக்கெட்ல பிடிப்போம்ல அந்த டாட்டு, அந்த டாட்டுக்கு இப்படி பிரின்ஸ் கட்டிக்கு இப்போ இப்படி வரும். இப்ப இப்படி வெட்டுங்க. இதே மாதிரி இந்த அமைப்பு வந்துருச்சா? இதே அமைப்பு. இந்த இடத்த அந்த பாடி இடுப்பும் கழிச்சது போய் அந்த கேப்ல வந்து 1.5 இன்ச்சு வரும், 1 இன்ச்சு வரும், 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு வரும். இதை கணக்கு பண்ணி கரைச்சிருங்க. அது இப்படி வளைவா எடுத்து இப்படி லைட்டா இப்படி நேர போயிருங்க. போகும்போது இப்படி நேர போயிடணும். போயாச்சு. இது அமைப்பு பாத்துக்கோங்க. இந்த சென்டர் இதை பாத்துக்கோங்க. இப்ப வந்து இந்த பாருங்க, இந்த பேக் தட்டு இந்த இடத்துல நம்ம மடிச்சிருவோம். இது சாக்கெட் தைக்கும் போது இது மடிச்சிருவோம். இது மடிச்சிருவியா? மடிச்சாலும் சரி, அடிச்சு துணி பார்த்தா அடிச்சு போட்டா இந்த இது அமைப்பு. அப்ப இந்த அளவுக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அப்படியே இதுல இருந்து இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணணும். இப்படி கிராஸ் பண்ணிக்கங்க. இது இப்படி கிராஸ் பண்ணியா இது அந்த மடிக்கிற இடத்துக்கு சரியா வந்துடும். அக்காத்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த இடம் இதை அடிச்சு பெரட்டணும். பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம் முன்தட்டை பாருங்க. இந்த முன்தட்டு இருக்கா, இந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். இந்த அளவு இது வருது, இந்த அளவு வருது, இந்த அளவு வருது. இதை ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிருங்க. கிராஸ் தான் பாத்துங்க. இப்படி கிராஸ் தான். இது இங்கிட்டு கிராஸ் பாத்துக்கீங்களா? இந்த அமைப்பு
இந்த அமைப்புல பாத்துக்கோங்க. இதான் பிரின்ஸ் கட்டிங்குடைய முன்தட்டு. இந்த சேர்க்கும் போது இப்படி சேர்க்கிறீல, இந்த பாயிண்ட் வர அளவு இப்படி பாருங்க. இப்படி வரும். கொஞ்சம் காய்ஞ்சி முன்ன கரைச்சிருங்க. இங்க கரைச்சிடாதீங்க, இங்கதான் கரைக்கணும். இப்ப அந்த சகோதரி 3 டாட்டுன்னு கேட்டாங்க. 3 டாட்டு. அப்ப வந்து சகோதரிக்கு வந்து இந்த 1 இன்ச்சுங்க தள்ளுனல்ல, உங்களுக்கு இந்த கேப்ல வந்து இப்படி நான் 1 இன்ச்சு தள்ளுனேன். அதுக்கு எப்படி இது எதுக்குன்னா இதுதான் பாருங்க. இந்த தைக்கிறோம்ல, இப்படி இந்த இப்படி போகும், இப்படி போய் இப்படி வந்துடும். வந்தும்போது இந்த 1 இன்ச்சு உடைய அமைப்பு உள்ள வந்துடும். உள்ள வந்த பின்னாடி இந்த இருக்கு கை, இந்த வெட்டியாச்சா, இப்படி தைக்க போறோம். இதை வந்து 2 சைடும் நம்ம பிடிப்போம். இப்படி பிடிப்போம். இப்படி பிடிச்சிட்டு வரும்போது இந்த அமைப்பு வந்து இந்த இவ்வளவு வரும். இப்படி வரும்போது கொஞ்சம் கூட குறைஞ்சு இதை கழிச்சிருங்க. கொஞ்சம் கரெக்டா இருந்தாலும் வரும், கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அப்புறம் இது இந்த பேக் தட்டுக்கு தகுந்த மாதிரி வெட்டிருங்க. ஆமா, இதான் பிரிட்ஜ் கட்டிக்கூடிய முன்தட்டு. சகோதரி வந்து 3 டாட்டு கட்டிருந்தாங்க. 1 டாட்டு வந்து இதுல வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த நடு டாட்டு வந்து இந்த அளவுக்கு பாத்துங்க. பாடியில 4 பங்கு 10.5, இதுக்கு ஒரு டாட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 3 இன்ச்சு டாட்டு போட்டுக்கோங்க. இது அளவு. ஆமா, இங்க ஒரு டாட்டு இங்க வந்துருது. இது நம்ம பிடிச்சிடும். டாட்டு போடாமே இப்படி பிடிச்சிடும். 2 டாட்டு வந்துருது. நடு சென்டர்ல இப்படி பாதியா பிடிச்சினாக்கு இந்த பாருங்க, இது விரிக்கும் போகும்போது இப்படி வரும். பாத்தீங்களா, இப்படி வரும் முன்கழுத்து. அப்ப நம்ம வந்து டாட் வந்து எப்படி பிடிக்கணும், இப்படி பாத்துங்க. இந்த டாட்டு இப்ப முன் தட்டு, இந்த டாட்டு வந்துடும். இந்த கழுத்தை வந்து நம்ம எடுத்துடுறோம். உங்களுக்காக இந்த கழுத்தை பாருங்க, இந்த அமைப்பை பாக்குறேன். இந்த பானை வடியில் வெட்டுறேன். இந்த பிரின்ஸ் கட்டிங்கு முன்தட்டு பாருங்க. முன்தட்டு டாட்டு இப்படி வரும். இதை பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த வளைவு வரணும். இந்த இடம் சரியா கரெக்டா வரும். பாத்துக்கோங்க அந்த அமைப்பு பாத்துக்கோங்க. பாருங்க, இது பேக் தட்டு 42 வரை. இதை நினைச்சா நான் முன்னுக்கு வெட்டிட்டேன், கழுத்து முன்கழுத்து வெட்டியிருக்கேன். இப்ப இதை பின்கழுத்து இப்படி ரவுண்டா கட்டாலும் சரி, பானை வடிவத்துல கட்டாலும் சரி, இப்படி வியூ கழுத்துல கட்டாலும் சரி, நீங்க அதுக்கு தகுந்த போட்டுக்கோங்க. ஆனா இந்த இடத்துக்கு இது 2.25னா கழுத்து அகலம் மட்டும் இல்லை, ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு, ரொம்ப அகலம் 1/2 இன்ச்சு பாத்துக்கோங்க. இங்க அகலமா கட்ட இங்க கூட்டிக்கோங்க. கூட்டி போகும்போதே குறைச்சி இப்படி போயிருங்க. அப்பதான் கழுத்து வந்து உள்ள அடங்கு இருக்கு. நீங்க இந்த அகலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இதை அகலப்படுத்தி கழுத்து அகண்டு விழுந்துடும். அதனால இதை கவனமா பாத்துங்க. இந்த இடத்துல காட்டிலும் இந்த இடம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. கழுத்து அகலமா கேட்டா பாத்துக்கோங்க. இப்ப சகோதரிக்கு தகுந்த மாதிரி 48 அளவுக்கு பிரின்ஸ் கட்டிங்கும் அங்க வெட்டியிருக்கேன். இதோ இந்த பேக் தட்டை எடுத்துருங்க. இந்த பிறந்த தட்டை பாருங்க. இதான் அந்த இந்த 1 இன்ச்சு தள்ளணும்ல. இப்ப நீங்க பிடிக்கும் போகும்போது இப்படி வந்துடும். இந்த அமைப்புல வரணும் பாருங்க. இப்படி பிடிப்போம். இந்த இப்படி பிடிச்சு இப்படியே வாங்க. இப்படியே பைய அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இப்படி வந்தீங்கன்னாக்க இந்த சென்டரை பாத்துங்க. இந்த சென்டர் இப்படி வரும்போது இப்படி வரும். கரெக்டா இந்த வருதா. அப்ப இந்த இடம் கொஞ்சம் மிஞ்சிச்சுன்னா அப்படி கிராஸா வெட்டிருங்க. ஆமா, இழுக்காம, ரெண்டும் இழுக்கக்கூடாது. எந்த துணியுமே இழுக்கக்கூடாது. அதே இந்த அமைப்பு. இந்த பாத்துக்கோங்க. இந்த அமைப்பு இந்த டாட் இது பார்த்தோம்னா இந்த இடம் சுருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரின்ஸ் கட்டிங்க தூக்கல வராது. நல்லா அழகா இருங்க. இந்த இடம் கொஞ்சம் மிஞ்சிச்சுன்னா இப்படி லேசா வெட்டிக்கங்க. அடிச்சு துணி அடிச்சு பரட்டுங்க. பாத்துங்க சகோதரிகள், இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சரி, ரொம்ப நன்றி.